ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப அதே பேனில் 2 பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1 இன்ச் இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 10லேருந்து 15 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 கப் வந்து தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா